2026 பொதுவான விஷயங்கள், பொதுவான பலன்கள் மக்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல என்னன்னா, குழந்தையிலிருந்து வரும். ஒரு குழந்தை பிறக்குது, அதன் பிறகு கல்வி, உத்தியோகம், திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல செட்டில் ஆகுறது. இந்த விஷயங்கள் இந்த ஆண்டுல எப்படி கிடைக்கும்னு சொன்னா, அரசாங்க உத்தியோகம் சம்பந்தமா அந்த வேலையை நம்பி தான் எல்லாமே இருக்கும். அவங்க கல்யாணமே கூட அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்றதுக்காக தான் பொண்ணே கொடுத்துருப்பாங்க. இப்போ வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும். 2026 அப்படின்னு சொல்லும் போது இந்த கூட்டல்ல ஒன்று முடியுது. ஸோ சூரியனுக்கு உகந்த இயர்ன்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் ஊடகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான விஷயங்கள் என்னன்னு சொன்னால், ஆங்கில எண்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு சொத்து வாங்க போகிறாங்கன்னு சொன்னால், எப்படிப்பட்டவர்களும் கடன் வாங்கி தான் வாங்குவாங்க. கல்யாணம் இந்த வருஷத்தில் நிறைய நடக்கும். ஆனால் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பீமராஜா ஐயர் இருக்காரு, உதாரண ஜோதிடர். நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் ரீதியா மக்களுக்கு தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன் சார். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. 2026 பிறக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும். நிறைய இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 2026 பொதுவான விஷயங்கள், பொதுவான பலன்கள் மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, இந்த வருஷம் பிறக்கிறது இது நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு வேண்டிக்கிறேன். முதல்ல என்னென்னா, குழந்தையிலேருந்து வரணும். ஒரு குழந்தை பிறக்குது, அதன் பிறகு கல்வி, உத்தியோகம், திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகுறதுன்னு இந்த விஷயங்கள் இந்த ஆண்டில் எப்படி கிடைக்கும்னு சொன்னால், குழந்தை பிறக்குது இல்லையா, அதில் அந்த ரேஷியோ ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும். 2026 வருஷத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்கும். ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்காது நிறைய பேருக்கு. என்ன குழந்தை பிறந்தாலும் முதல்ல குழந்தை பிறக்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் ரெண்டாவது குழந்தை, முதல்ல பொண்ணுன்னு சொன்னால் ரெண்டாவது பையன் பிறக்கணும்னு ஆசைப்பட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் இது ஒரு நற்செய்தியாக இருக்கும். ஆண் குழந்தை பிறக்கும். இது ரெண்டாவது தேர்வுகள் எழுதி நான் சிவில் சர்வீஸ் அப்புறம் சிஏ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க இல்லையா, அதில் நிறைய பேர் இந்த ஆண்டில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. பல வருஷங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணவங்க கூட அந்த சிவில் சர்வீஸோட சிஏ அப்புறம் நீட் கூட எடுத்துக்கலாம். அதை என்னால் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஆண்டு அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மூணாவது, அரசாங்க உத்தியோகம் சம்பந்தமாக அதில் பிரச்சனைக்குள்ளானவங்கலாம் ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட், சஸ்பென்ஷன் அவங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. லீகலாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த வேலையை நம்பி தான் எல்லாமே இருக்கும். அவங்க கல்யாணமே கூட அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்கன்றதால தான் பொண்ணே கொடுத்துருப்பாங்க. அப்போ வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிடுன்ற நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். வேலையை தக்க வைத்து கொள்ளலாம். அவங்க என்ன பெனிஃபிட்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த அரசாங்க ரீதியாக எனக்கு இந்த சலுகைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே அந்த கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு சாதகமான தீர்ப்புகள்லாம் வரும். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மருத்துவம் அசுர வளர்ச்சி அடையும்னு சொல்லலாம், மருத்துவத்துறை இந்த வருஷத்தில். அதன் பிறகு வெளிநாடு சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். பொதுவாக இந்த 2026 அப்படின்னு சொல்லும் போது இந்த கூட்டல்ல ஒன்று முடியுது. ஸோ சூரியனுக்கு உகந்த இயர்ன்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் ஊடகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அது உண்மையாக அது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் மக்களுக்கு கொடுக்கும் சார்? கட்டாயமாக அந்த 1, 2, 3ன்றது நவகிரகங்களுக்கு எண்களாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். நானும் கூட சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் கூட்டினா 1 வருது, அதனால் எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத. ஆனால் அது ஜென்ரலாக இப்போ நம்ம அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை சொல்லும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். உண்மையான விஷயங்கள் என்னென்னு சொன்னால், ஆங்கில எண்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழ் எண்கள் வேறு. அப்போ சூரியனுக்கு உகந்த ஒரு நம்பர் சொல்லுன்னு சொன்னால், இப்போ 1ன்னா தான் எல்லாரும் ஒத்துப்பாங்க. இல்லை நான் வேறு ஒன்று சொல்லிட்டுனா அவர் தப்பாக சொல்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஆங்கில ரீதியாக இது 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தமிழ் ரீதியாக இந்த 2026 என்ன சார் வருது? 26ன்றது 1, ஏன்னா அது வருஷமே ஆங்கில வருஷம் தானே, அதனால் அது 1 தான்.
இந்த சூரியன்னு கேட்டிங்க இல்லையா, அவருக்கு வந்து 7. ஏன்னா அந்த சூரியன்னு சொல்லும்போது அவர் வந்து 7 குதிரைகள் பூட்டிய தேரில் போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த வானவில் நிறங்கள் 7 நிறங்கள் அங்கேருந்து தான், சூரியன்லேருந்து தான் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய திதின்னு சொல்லக்கூடியது வந்து சப்தமி திதியாக இருக்கும். சப்தமின்றது 7வது திதியாக இருக்கும். அதனால் சூரியன்னு சொன்னாலே 7வது அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் இந்த வருஷம் வந்து கூட்டுத்தொகை 1 தான். ஏன்னா இது வந்து ஆங்கிலத்தில் தான் நம்ம இந்த வருஷம் பார்க்குறோம். இப்போ விஸ்வாவசு வருஷம் அப்படின்னு நம்ம பேசலை, 2026 தான் பேசுகிறோம். அப்போ அது 1 தான். அந்த சூரியன் வந்து குருவுடைய வீட்டில் இருப்பார் எல்லா வருஷத்துலையுமே. இந்த வருஷம் என்னென்னா அவருக்கு குருவுடைய பார்வையும் சேர்ந்து கிடைக்குது. அதனால தான் நம்ம முதல்ல சொன்ன விஷயங்கள் கூட, ஆண் குழந்தை, அரசாங்க ரீதியான விஷயங்கள், மருத்துவம், இது எல்லாமே இதனால தான் வந்து பலன் தரப்போகுது. அப்போ இந்த குழந்தையை பற்றி நீங்கள் சொல்லும் போது ரொம்ப சுபிக்ஷமான ஒரு விஷயம் சொன்னீங்க. நிறைய ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ குழந்தையின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இல்லையா? இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2026 சாதகமாக இருக்குமா சார்? இதில் நான் உண்மையாக அப்படியே சொல்லணும்னு சொன்னால், எந்த அளவுக்கு வந்து இப்போது மகப்பேறு மருத்துவமனைகள் இருக்கிறதோ அதுக்கு ஈக்குவலாக இந்த செயற்கை முறையில் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வியாபாரம் இந்த வருஷம் குறைஞ்சிரும். வாவ்! இதை வந்து நம்ம புதுசாக பண்ணணும், இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் தான் நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க வந்து அது ஏற்கனவே எவ்வளோ இருக்குது, அதில் வந்து எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு இன்கம் வருதுன்னு பார்க்கும்போது இல்லை வேண்டாம் வேறு ஏதாவது பண்ணலாம்னு போயிடுவாங்க. அந்த அளவு வந்து இந்த வருஷம் குறைஞ்சிரும். அப்போ வந்து இயற்கையாகவே கருத்தரிப்பு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா? கட்டாயமாக இருக்குது. வாவ்! நிஜமாக நிறைய பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அடுத்ததாக குழந்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அண்ட் கல்யாணத்துக்கு அவளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன எப்படி இருக்கும்? கல்யாணம் வந்து இந்த வருஷத்தில் நிறைய நடக்கும். ஆனால் எப்படி நடக்கும்னு கேட்டால், இப்போ கல்யாண வயசு இப்போ வந்து முதல் முறை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஓகே. ஆனால் இவங்களை விட அந்த கல்யாணம் நடக்கிறதுல இப்போ என்ன அந்த ஏஜ் கேட்டகிரி, எந்த வயசுலேருந்து எந்த வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னு சொன்னால் 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமாக நடந்திருக்கும். ரொம்ப வருஷமாக திருமணம் நடக்காமல் தடைப்பட்டது இல்லையா, அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டுன்னு இந்த வருஷத்தை சொல்லலாம். ஓகே. இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் பொதுவாக சொன்னீங்க. இன்னொன்று வந்து இந்த வீடு வாங்குறது, விற்கிறது, ஃப்ளாட்டு, பிளாட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் சார்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு சொத்து வாங்க போகிறாங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்டவர்களும் கடன் வாங்கி தான் வாங்குவாங்க. முழுக்க பணம் செலுத்தி வாங்க மாட்டாங்க. அந்த கடன் வந்து அரசு வங்கியில் தான் வாங்குவாங்க. வங்கிகள் வந்து இப்போ தனியார் வங்கிகள், தனியார் துறை தான் எப்பயுமே எல்லாத்துலேயுமே வந்து மேலோங்கி இருக்கும். இந்த வருஷம் என்ன ஆகும்னு சொன்னால், இந்த ஹோம் லோன் சொல்லக்கூடிய விஷயங்களோ, பொதுவாக எஜுகேஷனல் லோனோ, கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அரசு வங்கி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி வரும். அவங்க இதுக்காக நிறைய வேலை பார்ப்பாங்க, அந்த அரசு வங்கிகளை வந்து நல்ல பெரிய அளவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதனால் அரசு வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த விஷயங்கள் வந்து இந்த ஆண்டு நிறைய நடக்கும். சிறப்பு சார். இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் லக்னம்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் வந்து இந்த 2026 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சார்? 26 பொறுத்த வரைக்கும் பொதுவாக ராசின்னு சொன்னாலே ரிஷபம், துலாம், தனுசு, இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு பலன்கள் கிடைக்க போகிறது இந்த வருஷம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். அவங்களுக்கு வந்து விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். துலா ராசி அப்படின்னு சொன்னால் லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணலாம். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். துலா ராசியில் நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஒரு வீடு வாங்கணுன்னா வாங்கிடலாம். தனுர் ராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் பிரபல்யம் அடைவாங்க. ரொம்ப வருஷமாக கலைத்துறையில், விளையாட்டுத்துறையில், அரசியலில், இதான் நமக்கு ரொம்ப பெரிய அளவிற்கு வந்து நேம் ஃபேம்லாம் கிடைக்கிறது, ஃபெமிலியர் ஆகிறது. இதில் தனுர் ராசியில் இருந்து என்னால் ஷைன் பண்ண முடியல, நான் 20 வருஷமாக 30 வருஷமாக இருக்கேன், ஆனால் என் பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றவங்க தனுர் ராசியில் இருக்கக்கூடியவங்க பிரபல்யம் அடைவாங்க. ஓஹோ. எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வந்து சாதகமாக இருக்கும் சார்? நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப சிறந்த பலன்கள் வந்து பெறப்போகுதுன்னு சொல்லலாம். துலா ராசியில் சுவாதி நட்சத்திரம், தனுர் ராசியில் மூல நட்சத்திரம், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆண்டு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம், எந்த லக்னமுக்கு ஃபேவராக இருக்கும்? இதில் லக்னத்துக்கான பலன்கள் வந்து நம்ம இந்த பொது பலனில் எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த நட்சத்திரமில் இருக்கவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து கிடைக்கும், சில பேருக்கு வந்து மைனஸாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸ் அப்படின்னாலே மக்களுக்கு வந்து ஒரு கசப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உதாரண ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாம். மைனஸ் உண்மையாலுமே யாராருக்கெல்லாம் இருக்கும் சார்?
சொல்லி தான் ஆகணும். சில பேரால் ஏற்றுக்க முடியும், சில பேரால் ஏற்றுக்க முடியாது. அதை மைண்டில் வச்சு தான் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து அதிர்ஷ்டம் இருக்காது. ஆனால் அதில் அவங்களுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் அவங்களுடைய உழைப்பு பலன் தரும். அவங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறாங்க, என்னோடய உழைப்பின் மூலமாக, திறமையின் மூலமாக, கல்வியின் மூலமாக அதை நான் பெறறேன்னு முயற்சி பண்ணாங்கன்னா கிடைச்சிரும். லக் இருந்தால் கிடைக்கும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கிடைக்காது. ஸோ கடினமாக அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஆமாம், இந்த லக்கை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சிம்ம ராசிக்கு. ஓகே, அடுத்து நீங்கள் கேட்டதில் வந்து மீன ராசி. இவங்க என்னென்னா இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி தான், ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி. அவங்க வந்து லேர்ன் பண்ணுற வருஷம் தான் இதை சொல்லலாம், அனுபவம்னு சொல்லலாம், படிப்பினைகள் கிடைக்கும்னு சொல்லலாம். இதை கொண்டு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் ரொம்ப பெரிய அளவிற்கு வருவாங்க. இந்த ஆண்டு நிறைய அவங்களால பணம் பண்ணுறதோ, பலன் அடையிறதோ, முன்னுக்கு வர்றதோ கஷ்டம். ஆனால் அப்படி வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்றுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க சார் இந்த 2026 பற்றி. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, கொஞ்சம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கேட்குறேன் இந்த கேள்வி. நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட இந்த ட்ரக் அடிக்ட்டு, இந்த மாதிரி பெண்களை கற்பழிக்கிறது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த 2026 இன்னும் தலை தூக்குமா இல்லை குறையுமா சார்? இது குறையறதுக்கான 2 வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருக்குது. ஒன்று வந்து நம்முடைய கல்வியில் நிறைய சீர்திருத்தங்கள் வரும். படிப்பு அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அதை பண்ணுறதுக்கு, பொருள் ஈட்டுறதுக்காக மட்டும்தான் அப்படின்ற நிலை இப்போ இருக்கு இல்லையா? இதில் நிறைய விஷயங்கள் மாறும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒழுக்கம், டிசிப்ளின், வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஃபினான்ஷியல் பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் கல்வியில் சீர்திருத்தமாக வரும். அதனால் ஒரு மாற்றம் வரும். ரெண்டாவது, இந்த வருஷம் வந்து ஒரு மகான் வந்து பிரபல்யம் அடைவார். அவதார புருஷன் நம்ம சொல்லுவோம். அதுபோல் ஒரு மகான் பிரபல்யம் அடைந்து அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து இந்த யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு டைவர்ஷன் வந்துடும். அந்த பக்கம் வீக்கெண்டில் வந்து நம்ம இப்படி போகலாமா அப்படின்னும் போது இல்லை இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வர்றதுனால இதெல்லாம் குறையும். சூப்பர். அட்லீஸ்ட் அந்த மகான் வந்து பிரபலமாகி நிறைய யங்ஸ்டர்ஸை காப்பாற்றட்டும் சார். நிறைய விஷயங்கள் சூப்பராக சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிம்மா.